இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு யாருக்கு என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சினி. இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரலாற்றுல நிறைய தேர்தல்கள்ல தமிழர்களோட வாக்குகளை பொறுத்தே அந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கு அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இப்போ இந்த தேர்தல்ல நிறைய முக்கிய வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழர்களோட ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அதிபர், இவர் சுயேட்சை வேட்பாளரா களம் காண்றாரு. இவருக்கு முந்தைய தேர்தல்கள்ல தமிழர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சமயங்கள்ல தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அடுத்ததா சஜித் பிரேமதாச, இவர் தான் இப்போ எதிர்கட்சி தலைவரா அங்க இருக்காரு. இந்த முறை இவருக்கும் தமிழர்கள் மத்தியில ஆதரவு இருக்கு அப்படின்னு நாம குறிப்பிடலாம். இதுல முக்கியமான கட்சி ஒண்ணு இப்ப இவருக்கு ஆதரவு கொடுக்குதா இல்லையான்ற ஒரு குழப்பமும் நிலவி வருது. அடுத்ததா பார்க்கும்போது நமல் ராஜபக்ச, இவர் இதற்கு முந்தைய அதிபரா, இதற்கு முன்னாடி வரலாற்று அதிபரா இருந்த மஹிந்த ராஜபக்ச உடைய மகன். அதே மாதிரி கோத்தபய ராஜபக்ச இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டப்போ நாட்டில இருந்து தப்பி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எதிரான ஒரு அம்சங்களா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராவே எப்பவும் தமிழர்கள் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததாகவும் விமர்சகர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அடுத்ததா அனுரகுமார திசநாயக்க, இவரை பொறுத்த வரைக்கும் இலங்கையில அதிபருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு, அதை மாற்றும் விதமா நாடாளுமன்றத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு போட்டிட்டு வராரு. இந்த 4 பேர் தான் முக்கியமான வேட்பாளர்களா அங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் குறிப்பிடுறாங்க. ஆனா இதை தவிர தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மற்றொரு முக்கியமான வேட்பாளர் அரியநேத்திரன் இருக்காரு. இவர் தமிழ் கட்சிகளை சேர்ந்த ஒரு பொது வேட்பாளரா இருக்காரு. அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர்கள் அதிகம் வசிக்கிறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு பொது வேட்பாளரா இவங்களை அறிவிக்கிறாங்க. இப்போ தமிழர்களோட வாக்குகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள்ல 12ல இருந்து 13% தமிழர்களோட வாக்குகள் தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள்ல இவங்க தான் அதிக அளவுல இருக்கக்கூடியவங்க. வடக்கு கிழக்கு பிராந்தியத்துல இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழ் கட்சிகள் அரியநேத்திரனுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அதுவே மலையக தமிழர்கள் எங்களுக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் வேணாம், நாங்க வேற பொது வேட்பாளர் அறிவிக்கிறோம்னு அவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க. அவங்க சவுத் சைட்ல தெற்குல இருக்க கூடியவங்க. அடுத்து பார்த்தோம்னா ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ரணில் விக்ரமசிங்க மேல தற்போது ஒரு அதிருப்தி நிலவுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தமிழர்களுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் செய்யறேன்னு குறிப்பிட்டதை இப்போ செய்யல அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஆனா இந்த முறை சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்துல ஒரு சமநிலை கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. அதனால இவருக்கும் தமிழர்களோட வாக்குகள் பிரியறதா சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மற்றும் ஒரு முக்கிய கட்சி இருக்கு, அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த தமிழர்களோட கட்சிகள் அப்படின்னு நாம பார்க்கும்போது அதுல முக்கியமான கட்சி அப்படின்னா அது இலங்கை தமிழரசு கட்சி. இது தற்போது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் அறிவிக்கிறாரு. அவர் நாடாளுமன்றத்தை சேர்ந்தவர். ஆனா அங்க இருக்கக்கூடிய சில கட்சியை சேர்ந்த சில நபர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவா வாக்குகள் சேகரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது தொடர்பான குழப்பம் இருக்கு. அது தொடர்பா அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியானாலும் கூட அங்க பிளவு நிலவரதா சொல்லப்படுது. அதனால இந்த முறை வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்றது நிச்சயமா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடும்.